நான் உங்கள் சக்தி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்ன சக்தி மோட்டோ வ்ளாகில் வந்துட்டேன் அப்படின்னா, ஆமாங்க, நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்போம் பார்த்தீங்களா, ஹவு டு டிரைவ் பைக் அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து நான் இன்ஸ்டாவில் போட்டிருந்தேன், யூடியூப்லேயும் போட்டிருப்பேன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க வந்து நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, புதுசாக லைசன்ஸ் வாங்க போகிற நம்ம அண்ணன் தம்பியாக இருக்கட்டும், அக்காவாக இருக்கட்டும், தங்கச்சியாக யாருக்காக இருந்தாலும் எட்டு போகிறது வந்து மெயின். ஏன்னா எட்டு போட்டால் தான், அதில் பாஸ் ஆனால் தான் நமக்கு லைசன்ஸ் தருவாங்க 2 வீலருக்கு. அதனால் இந்த வீடியோ வந்து புதுசாக லைசன்ஸ் வாங்க போகிறோம் உங்களுக்கு தான். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்தா தான் உங்களுக்கு வந்து புரியும். நான் இப்போ உங்களுக்கு வந்து எப்படி எட்டு போடணும் அப்படின்றத நான் சொல்லித்தரேன், ஓகேங்களா? நான் இப்போ வந்து இப்படி நேராக உள்ளே போயிட்டு அப்படியே எட்டு போகிற இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். அங்கண்டே எடு. ஸோ அவ்வளோதாங்க, கல்லெல்லாம் வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம எப்படி எட்டு போகிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து போட்டு காட்டுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். லாங்கு ஏறி அதுக்கப்புறம் கூட வளர்ப்போங்க. அவ்வளோதாங்க, நம்ம எட்டு போட்டாச்சு. ஸோ திரும்பவும் இன்னொரு வாட்டி போடுறேன். நமக்கு எந்த அளவுக்கு லாங் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு இந்த சைடில் டிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஸோ நமக்கு ஈவனாக ரெண்டையுமே போட்டோம்னா அழகாக எட்டு போட்டு வெளியே போய் தான் லைசன்ஸும் வாங்கிடலாம். ஸோ ஓகேங்க, இப்போ நான் உங்களுக்கு எப்படி எட்டு போடணுன்னு நான் சொல்லித்தரவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆர்டிஓவில் இருக்கிற அந்த இடத்த வந்து பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? டிஸ்டன்ஸ் வந்து எந்த அளவுக்கு, ஏன்னா இப்போ இருக்கிற ஆடியோவில் வந்து நம்பர் அப்படியே எட்டு மாதிரி இப்படி வளைவு மாதிரி போட்டிருப்பாங்க. ஒரு சில இடத்துல இன்னுமே கல் தான் ஃபாலோ பண்ணுறாங்க, சில இடத்துல கோன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு என்றைக்குமே பயப்படாதீங்க. ஸோ எட்டு போகிறதுக்கு நமக்கு தேவையானது ஸ்க்ளெட்சு, ஃப்ரண்ட் பிரேக்கு, பேக் பிரேக்கு. ஆக்சிலேட்டர் தேவையே கிடையாது. சில பேர் ஆக்சிலேட்டர் கொடுத்துருவாங்க. ஸ்கூட்டினா தான் நமக்கு ஆக்சிலேட்டர் தேவை, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, வண்டியை ஸ்டார்ட் பண்ணோடனே மெதுவாக ஃபஸ்ட் கியரை போட்டுட்டு ஸ்க்ளெட்சிலேயே மூவ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்க்ளெட்சில் மெதுவாக அப்படி போயிட்டு, உங்களால் எவ்வளோ தூரம் லென்த் எடுக்க முடியுமோ அவ்வளோ லென்த் எடுத்துருங்க. லென்த் எடுத்துகிட்டு மெதுவாக தான் லைட்டாக பேக் பிரேக் அடிச்சுட்டு, சூப்பர். அப்படி மெதுவாக ஸ்கெட்சை திருப்பி விட்டுட்டு ஒரு கண்ட்ரோல் பிரேக் மெதுவாக ஃப்ரண்ட் பிரேக், பேக் பிரேக்கை மெதுவாக அடித்து திருப்பி அதே மாதிரி தாங்க. அப்படி நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே வெளியே போயிடலாம். உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஸோ திரும்பவும் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நின்றுக்கோங்க. பதட்டப்படாமல் பொறுமையாக ஸ்கெட்சை ரிலீஸ் பண்ணி லேசாக தாட்டர் கொடுங்க, போகிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நம்ம ஸ்கெட்சிலேயே மூவ் பண்ணலாம். ஸ்கெட்சில் மெதுவாக போயிட்டு இப்படி போனோடனே ஒரு சில பேர் இப்படி உடனே டக்குன்னு திரும்ப கொஞ்சம் இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஏறிக்கோங்க. ஏறிக்கிட்டு மெதுவாக ஸ்க்ளெட்சிலேயே ஃப்ரண்ட் பிரேக் கொஞ்சம் அடிச்சுட்டு ஸ்க்ளெட்சை ரைஸாக அப்படியே மெதுவாக விட்டுட்டு திரும்ப அதே மாதிரி உங்களுக்கு திரும்பும்போது லைட்டாக பிரேக்கு அப்படியே ஸ்க்ளெட்சை ரைஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அழகாக எட்டு நீங்கள் போட்டுடலாம். உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இப்போ திரும்பவும் போடலாம். Cinka cika லூசு பைய மெதுவாக ஆக்சிலேட்டரை ஸ்க்ளெட்சை பாருங்கள், ஸ்க்ளெட்சை மெதுவாக விடணும். ஆக்சிலேட்டரே கொடுக்கக்கூடாது. ஃப்ரண்ட் பிரேக் கொஞ்சமாக அப்ளை பண்ணணும். மெதுவாக அப்படியே ஃப்ரண்ட் பிரேக் அப்ளை பண்ணிவிட்டு மெதுவாக ஸ்க்ளெட்சை ரிலீஸ் பண்ணிட்டு அப்படியே இப்படி போகணும். அப்படியே மெதுவாக பிரேக்கை மெதுவாக பேக் பிரேக் கூட நீங்கள் உங்களுக்கு எந்த வண்டிக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க, ஓகேவா? எப்படி நம்ம பழகுறதுனால நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க, நம்ம எட்டு போட்டுடலாம். பட் புதுசாக பழகுறவங்களுக்கு அப்படி கிடையாதுல்ல. அவங்க கொஞ்சம் யோசித்து பார்த்து நிதானமாக பண்ணணும். தப்பு பண்ணால் அப்புறம் மைனஸ் பண்ணிடுவாங்க. அப்படியே இப்படி பொறுமையாக எனக்கு ஒரு பார்த்தா சிரிப்பாக வருது. ஸோ பொறுமையாக தாங்க பண்ணணும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜியாம்மா ப்ளீஸ்மா இப்படி பண்ணாதம்மா, எதுக்கு இப்படி இறங்கிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் நேரம் அமைதியாக இருமா. நாங்கள் காசு இருக்கிறப்போ நான் கண்டிப்பாக நான் மாற்றி விட்டுறேன், ப்ளீஸ்மா. இப்போ த்ராட்டில் ஆகிட்டே இருக்காது, கத்துற மாதிரி இருக்கு எனக்கு ஏதோ.
ப்ளீஸ்மா சைலண்டாக இருமா. திரும்பவும் சொல்லித்தரேங்க. மெதுவாக ஸ்க்ளெட்சை விடணும், ஃப்ரண்ட்டு பிரேக் மெதுவாக அப்ளை பண்ணணும், அப்படியே மெதுவாக ஸ்க்ளெட்சிலே மூவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் லேசாக ஆக்சிலேட்டரை கொடுத்துக்கோங்க. லேசாக ஆக்சிலேட்டரை கொடுத்து திருப்பவும் ஃப்ரண்ட்டு பிரேக் மெதுவாக அமுக்கி, பேலன்ஸ் தாங்க முக்கியம். இங்கே பயப்படாமல் பொறுமையாக பண்ணிங்கனாலே அழகாக நீங்கள் 8 போட்டுடலாம். அவ்வளோதாங்க, நம்ம 8 போட்டாச்சு. நமக்கு வந்து ஆர்டிஓவில் லைசன்ஸ் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. 8 போட்டு அப்படியே வெளியே போயிட வேண்டியதாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, 8 போட்டுட்டு உள்ளே நின்றுவாங்க. அப்படி நின்றால் வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க, உள்ளே வரக்கூடாது, வெளியே போயிடணும். 8 போட்டோன்னே அதுலேருந்து வெளியே போயிடணும். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஒரு வாட்டி நிற்பாட்டி ப்ராக்டிக்கல் மாதிரி சொல்லித்தரேன், தியரி மாதிரி சொல்லித்தரேன். ஸோ நமக்கு 8 போடும்போது நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து 8 ஏன் போடுறோன்னா வளைவுகள் அதிகமாக இருக்கும், அந்த டேர்ன்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறனால நம்மளால் வண்டியை வந்து ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணிடலாம், அதாவது கண்ட்ரோல் பண்ணிடலாம். அது போக வந்து பேலன்ஸ் பண்ணலாம். அப்படின்றனால தான் நமக்கு 8 போட்டு நமக்கு லைசன்ஸ் தராங்க. ஓகேங்களா, புரிஞ்சா? பயப்படாதீங்க. ஓகேங்களா, ஐயோ இத்தனை பேர் இருக்காங்களே ஃபெயில் ஆயிடுவோமோ அப்படிலாம். பாஸோ ஃபெயிலோ பண்ணிடணும். ஓகேங்களா, ட்ரை பண்ணால் தான் அதில் என்ன ரிசல்ட்டுன்னு தெரியும். அதனால் 8 போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு மெதுவாக இப்படி போகிறீங்க, இப்படியே திரும்பி போகிறீங்க, அப்படி திரும்பி அதான் 8. ஓகேவா, ஃபஸ்ட்டு ஆக்சிலேட்டரை மெதுவாக ஸ்க்ளெட்சை மெதுவாக ரிலீஸ் பண்ணிட்டு, ஃபஸ்ட்டு இங்கே இருக்கோம், இப்போ வந்து ஸ்க்ளெட்சை மெதுவாக ரிலீஸ் பண்ணணும். மெதுவாக ரிலீஸ் பண்ணிட்டு டேர்ன் பண்ணிவிட்டு லைட்டாக பிரேக் அப்ளை பண்ணிட்டு திரும்ப ஸ்க்ளெட்ச்லேயே அப்படியே மெதுவாக ரிட்டர்ன் பண்ணி திருப்பியில் வெளியே போனால் முடிஞ்சுங்க. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ புரிஞ்சிருக்கும். வீடியோவை எல்லோரும் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் வந்து 8 போகிறது எப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நான் சொல்லித்தரேன் 4-5 வாட்டி 8 நானே போட்டிருப்பேன். நானும் 2-3 இடத்துல தான் மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நான் போன இடத்த கொஞ்சம் சின்னதாக இருந்ததுனால, அது போக நம்ம வண்டி வேறு ஆக்சிடென்ட் ஆகிட்டே இருந்தனால தாங்க அப்படி இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோ பார்க்கும்போது 8 போட போகிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த வீடியோ பார்த்துட்டு இனிமேல் தான் லைசன்ஸ் அப்ளை பண்ண போகிறவங்களாலும் சரி, பயப்படாமல் போய் 8 போடுங்க. ஆல் த பெஸ்ட்டு. நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிடும் நான் எதுனா சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிடும். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, நம்ம அக்கா, அண்ணன், தம்பி, தங்கச்சி யாராவது நீ லைசன்ஸ் போட போகிறாங்க, இப்போ அப்ளை பண்ணலான்னு இருக்கேன் சக்தி அப்படின்றவங்களா பயப்படாமல் அப்ளை பண்ணுங்கள். எல்லாருக்குமே ஃபஸ்ட் டைம் வந்து அந்த இடத்துல போய் அவ்வளோ க்ரௌடுக்குள்ளே 8 போடும்போது ஒரு பயம் இருக்க தான் செய்யும். இந்த தயவுசெய்து எனக்குமே அந்த பயம் இருந்துச்சு தான். ஸோ பயப்பட வேணாம். ஆல் த பெஸ்ட்டு. பயப்படாமல் இந்த அப்படியே ஒரு நம்பிக்கையோடு போய் 8 போட்டுவாங்க, லைசன்ஸை வாங்குங்க. லைசன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டாங்க. ஹெல்மெட் போட்டு பார்த்து சேஃபாக ரைட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. நம்ம இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கன் நல்லா போட்டுக்கோங்க. இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் இந்த மாதிரி அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அப்ளை பண்ணுறேன். ஸோ ஓகேங்க, நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய்.